ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீ குருவே நம. கன்னி ராசிக்கான விசுவாவசு வருடம் சித்திரை மாதத்திற்கான பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த மாதத்திற்கான கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது 1, 7, 8 ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு 1ஆம் பாவகத்தின் அதிபதியான, அதாவது உங்கள் ராசிநாதன் மற்றும் 10இன் அதிபதி, 10க்கு அதிபதியும் மிதுனத்தின் அதிபதியும் உங்கள் ராசிநாதனுமான புதன் 7ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே நீச்சம் பெற்று நிற்கிறார். மீனத்திலே நீச்சம் பெற்று நின்றாலும் கூட அவர் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ அந்த சனி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பது யோகம். அப்போது இந்த 1ஆம் பாவகம் வலுவாக இயங்குறதுனால உங்களுக்கு மனக்கவலை மாறப்போகிறது. உடல் பலம் அதிகரிக்கும், ஆன்ம பலம் கூடக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதத்திலே உங்களுக்கு மனக்கவலை மாறுவது மட்டுமல்ல, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவும். ஆயுள் பலம் கூடக்கூடிய அமைப்பு உண்டு. சுற்றத்தார்கள், உற்றார் உறவினர்கள், உங்களை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை தரும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1ஆம் பாவகம் மட்டும் 10இன் அதிபதியான புதன். அப்போது இந்த 10ஆம் பாவகம் இயங்கும். அப்போ அந்த 10ஆம் பாவகம்னா தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே இந்த தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கராக இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா இந்த பவளம் எடுத்து விற்கக்கூடியவர்கள், பவளத்தை எடுக்கக்கூடிய தொழிலில் ஈடுபடுபவர்கள், ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதுக்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வங்கியிலே பணிபுரியக்கூடியவர்கள், தொலைத்தொடர்பு வேலையில் ஈடுபட்டவர்கள், இது மாதிரி இந்த தொலைத்தொடர்பு சார்ந்த உபகரணங்களை நீங்கள் வியாபாரம் செய்வீங்களோ அல்லது தொழில் உற்பத்தி செய்து கொடுப்பவர்களாக இருக்கலாம். இந்த தொலைத்தொடர்பு, செய்தித்துறை, செய்தி சார்ந்த, அதாவது செய்தி சார்ந்த துறைகள் இருக்கிறது இல்லையா, அது சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், இது மாதிரி தரகு தொழில், ஒரு பொருளை வாங்கி கைமாற்றி விட்டு இடையிலே கமிஷன் பார்க்கக்கூடிய தரகு தொழில், அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், தரகு வேலை எந்த மாதிரியான தரகு செய்பவர்களுக்குமாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும். தொழில் நல்ல விருத்தியாகும், தொழில் மேன்மை பெறும். 7ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. அப்போ இந்த 7ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 4 மற்றும் 7 குடையவன், இரண்டுமே 2இன் அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் நின்றாலும் அவர் மிருக சீரீச நட்சத்திரம் அதில் நிற்பதனாலே உங்களுக்கு செவ்வாய் சாரம் வாங்குறாரு. இந்த செவ்வாய் அப்படின்னாலே உங்கள் ராசிக்கு விருச்சிகத்தின் அதிபதி 3இன் அதிபதியும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8இன் அதிபதியுமான செவ்வாய் உங்களுக்கு நீச்சம் பெற்று கடகத்திலே நிற்கிறார். அந்த நீச்சம் பெற்று கடகத்திலே நின்றாலும் கூட இந்த குரு செவ்வாய் சாரம் வாங்கி இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது ஒரு யோகம். அப்போது இந்த 3 நாளே வெற்றி ஸ்தானம். அதாவது எடுத்த காரியங்களிலே வெற்றி, எடுத்த முயற்சிகளில் வெற்றி, மேலும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பது, நீங்கள் கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்திற்கு முன்பாக முடிக்கக்கூடிய பலன். மேலும் பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான பலன். இந்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு எதிர்பாராத அளவிலே நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், அது விவசாயமாக இருக்கலாம் அல்லது அந்த இடத்தை ஒரு வாடகைக்கு கொடுப்பவர்களாக இருக்கலாம், அல்லது வீடு மனை வாங்கி விற்பவர்கள், வீடு மனையை ஒரு வாடகை விற்று கொடுத்து வருமானம் பார்க்கக்கூடியவர்கள், வீட்டை புதிதாக கட்டி விற்பனை செய்யக்கூடியவர்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே தொழில் விருத்தி, தொழில் மேன்மை ஏற்படும். வியாபாரம் விறுவிறுப்படையும், வியாபாரத்திலேயே நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு மட்டுமல்லாமல் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் அதிபதியும் செவ்வாய், அவர் 11லிருந்து யோக பலனை தர்றாரு. அப்போ அந்த அட்டமஸ்தானம் 8இன் அதிபதிங்கிறதுனால இது வரைக்கும் அட்டமஸ்தானம்ங்கிறதுனாலே நீதிமன்ற வழக்குகள் அப்படிங்கிற பிரச்சனையை தரும்.
இந்த நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளவர்கள், நீதிமன்ற வழக்கிலே எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் இருப்பவர்கள், அந்த தீர்வை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனைகள் மாறி மாறி பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு பிரச்சனை தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும். மேலும் இந்த தீராத கவலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கவலை உங்களை போட்டு அரிச்சிட்டே இருந்தது, அந்த கவலையும் இப்போ மாறிடும். அது மட்டுமல்ல, பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்களுக்கு அந்த பிரயாண விபத்துகள் இனி இருக்காது. கலத்திர விரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலத்திர விரோதம்னா கணவனுக்கு மனைவியுடன் விரோதம், மனைவிக்கு கணவனுடன் விரோதம் இருந்த அமைப்பிலே யாரெல்லாம் இது வரைக்கும் ஒரு ஈகோவாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்துக்காக இருவரிடத்திலே விரோதம் யார் அந்த அமைப்பில் இருக்கிறீங்களோ அந்த விரோதம் மாறி கலத்திர விரோதம் என்பது இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை தரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் பாவகம் மூத்த சகோதர ஸ்தானம், அங்கே செவ்வாய் நிற்கிறாரு. அப்போ 11 யோக பலன் தரக்கூடிய செவ்வாய் இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் யோக பலன் கிடைக்கும், அவர்களுக்கும் நல்ல தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த போட்டி பந்தயங்களிலே ஈடுபடுபவர்களுக்கு அதிலே வெற்றியும் பாராட்டு பரிசுகள் கிடைக்கும். மேலும் உறவினர் நண்பர்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும், அவர்களால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பையும் தரும். இந்த பெண்கள் வழி ஆதரவுகள் அதிகரிக்கும். பொது தொண்டிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கௌரவம் கிடைக்கப்பெறும். வெளிநாட்டு சம்பந்தமான பிரயாணத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்பையும் தரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இதை 3 அட்டமஸ்தானாதிபதி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்று நிற்கிறார். அப்போது மனைவியால் வருமானம் கிடைக்கும், மனைவினால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகிறது, மனைவியால் நல்ல யோக பலனும் கிடைக்கப் போகிறது. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனைவி மட்டுமல்லாமல் இந்த ஒரு தொழில் செய்கிறார்கள் இல்லையா, அதாவது அழகு சார்ந்த தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அந்த சுக்கிரன் அங்கே உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கு விவகாரங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 12ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் நிற்கிறாரு. அதாவது சித்திரை மாதத்திலே மேசத்தில் சூரியன். இந்த 12 விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. இந்த விரயம் உங்களுக்கு சுப விரயம் இருக்கக்கூடிய அமைப்பை தரும். அதுவும் உச்சம் பெற்ற சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த உங்களுடைய வியாபாரங்கள் தொழில்கள் அரசு சார்ந்து அரசு அனுகூலம் பெற்றதாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அங்கே வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வரவேண்டிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி வரும். அதே போல் நம்ம சப்தமஸ்தானம் மட்டும் பார்த்தோம். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். சுகத்திலே எந்த குறைவும் இருக்காது. இந்த 4இன் அதிபதியான குரு பகவானும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் 11ல் இருக்கிறதுனால சுகத்திற்கு குறைவு இருக்காது. விவசாய விருத்தி ஏற்படும். இந்த கால்நடை விருத்தி மட்டுமல்ல, பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் மருந்து வகைகளுக்கான செலவுகளை அதிக அளவிலே செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ செலவு நின்றுவிடக்கூடிய ஒரு அமைப்பை தரும். நீரினால் வருமானம் கிடைக்கும். அதாவது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் வருமானம் கிடைக்கும். லாபத்திற்கு குறைவு இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை உங்களுக்கு குறைந்த விலையிலே பொருள் வாங்கி அதிக லாபத்திலே விற்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் விவசாயம் செய்பவராக இருந்தாலும் எந்த ஒரு விவசாயத்தின் மூலம் நீங்கள் எந்த ஒரு காய்கறியோ பழங்களோ அல்லது எது உற்பத்தி பண்ணாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத விலை உயர்வு கிடைத்து நல்ல லாபம் கிடைக்கப்பெறும். இந்த தன லாபம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆடை ஆபரண சேர்க்கை நவரத்ன சேர்க்கை தங்கம் போன்ற ஒரு பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் தரும். மேலும் இந்த 4ஆம் இடம்ங்கிறதுனால உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம். இது வரைக்கும்
ஒரு பொருள் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வாகனத்திலே நிறைய தேவையில்லாத விரயங்கள் தந்து கொண்டு இருந்தது. அந்த வாகனத்தை நீங்கள் கொடுத்து வேறு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் தரும். இந்த காலகட்டத்திலே போட்டி பந்தயங்களிலும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கல்வி சிறக்கும். கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தரும். கல்வி சார்ந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு, அதாவது புத்தகங்கள் விற்பவர்கள், நோட்டுகள் விற்பவர்கள், பேனா அல்லது பேப்பர் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்குமே நல்ல வியாபாரம் சுறுசுறுப்படையும், நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோக பலனையும் தரும். பிரயாணங்கள் இருக்கும். ஒரு சில காரண காரியத்திற்காக விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பையும் தரும். பிரயாணங்கள் உங்களுக்கு கோவில் சார்ந்த பிரயாணங்கள் அல்லது ஒரு ஞானிகளை, சித்தர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தர்கள் ஜீவ சமாதிகள் போன்ற இடங்களுக்கு, இல்லை இப்போ இருக்கக்கூடிய சித்தர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரியான பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். பிரயாணங்கள் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இருந்தாலும், அனைத்து பிரயாணங்களுமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய பிரயாணமாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலே அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு நல்ல யோக பலன் தரக்கூடிய அமைப்பிலே கிரக அமைப்புகள் இருக்கிறது. மேலும் சனி 6லே நிற்பது நோய், எதிரி, கடன், அதாவது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது தோல் சம்பந்தமான வியாதிகள், தோல் சம்பந்தமான ஒரு வியாதி பிரச்சனை, நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த தோல் சம்பந்தமான வியாதிகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை தரும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த புதன் சார்ந்த அமைப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அரசு ஊழியராக ஒரு வேலைக்கு முயற்சி செய்து அந்த அரசு ஊழியர்களுக்கு அந்த வேலைக்கு ரிசல்ட் வராமல் காத்திருப்பவர்களுக்கு அதற்கான நல்ல ஒரு முடிவும் தெரியக்கூடிய அமைப்பை தரும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.